வணக்கம், நான் ஜெயசித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். கீரைகளில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அதுலேயும் முருங்கைக்கீரையில் ஏராளமான சத்துக்கள் இருக்குங்க. பெண்களுக்கு முருங்கைக்கீரை ரொம்ப நல்லதுங்க. அடிக்கடி சேர்த்திக்கிட்டே இருக்கலாங்க. முருங்கை மரத்தில் முருங்கைக்காய், கீரை, பூக்கள் எல்லாமே நம்ம சாப்பாட்டில் சேர்த்திக்கலாங்க. முருங்கைக்கீரையில் பருப்பு பொரியல் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு கடாயில் நான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியை தெளித்து விடுறேன். ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க, கொஞ்சமாக தெளித்து விட்டால் போதுங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த தண்ணியிலேயே கீரை கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு வேகணும். முருங்கைக்கீரை ரொம்ப நேரம் வேகக்கூடாதுங்க. கீரையை நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. தண்ணி சுண்டுற வரைக்கும் வெந்தால் போதுங்க. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. ஒவ்வொரு மரத்தில் கீரை கொஞ்சம் கசப்பாக இருக்குங்க. அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கீரையில் பொரியல் நல்லா இருக்குங்க. இப்போ தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கலாங்க, அடி பிடிக்காம. பாருங்க, தண்ணி சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம கீரையை வேற பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இதே கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க. இப்போ நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாங்க. முருங்கைக்கீரைக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கிறேங்க. கடுகு பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை சேர்த்தலாங்க. நான் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயமும் 2 பெரிய வெங்காயமும் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேங்க. அதை சேர்த்துக்கலாம். கீரைக்கு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சுங்க. 4 வரமிளகாய் அது கூட சேர்த்துருக்குறேன், கிள்ளி போட்டிருக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின உடனேங்க நாம் எடுத்து வச்சிருக்கிற கீரையை கடாயில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கணுங்க. இப்போ கீரையை நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் கீரையோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கீரையை ரொம்ப நேரம் வேக வச்சா கீரையில் இருக்கிற சத்துக்கள்லாம் போயிருங்க. இப்போ நான் துவரம்பருப்பு 1/4 கப் எடுத்து இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். இதையும் கீரையோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருந்தா போதும். ரொம்ப கசகசனும் வேகக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு கீரை பருப்பை வேக வச்சு எடுத்து கீரையோட சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் 1 கப்பு துருவி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு, தேங்காய், கீரையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கீரையில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு தேவைன்னாலும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கீரையை செஞ்சு சாப்பிட்டோம்னா
ஒயிட் ரைஸ்லேயே போட்டு நல்லா பசிஞ்சு சாப்பிட்லாங்க. சாம்பார், ரசம், தயிருக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கும் சூப்பராக இருக்குங்க. அடிக்கடி கீரையை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தோம்னா கண் பார்வை நல்லா தெளிவாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு நம்ம கீரை இந்த காலத்தில் அவசியம் கொடுக்கணுங்க. சின்ன குழந்தைங்க கூட இந்த காலத்தில் கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம கீரையை கொடுத்து பழக்கணும்னா ரொம்ப நல்லதுங்க. கண்ணாடி போடுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான முருங்கைக்கீரை பருப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி செஞ்சு கொடுங்க. நம்ம வீட்டு வாசல்லையே கொஞ்சம் இடம் இருந்தால் போதுங்க. முருங்கை மரத்தை நம்மளே வீட்டில் வளர்த்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜேஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.